வா இங்க வா இங்க வா கொஞ்சம் பின்னு கடிச்சாருன்னு நான் எடுக்கிறேன் என்னாச்சு எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில கீரைகள், சில மூலிகை செடிகள், இதையெல்லாம் நம்ம எதெல்லாம் நம்ம உணவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பெரண்டை. பெரண்டை பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் தான் வந்து பெரண்டை வந்து தலையும் அப்படிம்பாங்க. அது கிடையாதுங்க. தண்ணி வந்து ஊற்றுனோம்னா எல்லா மாதங்கள்லுமே பெரண்டை கிடைக்கும். கிராம பகுதிகளில் வந்து மழை வந்து இந்த புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் மழை பெய்யறதுனால அந்த டைமில் வந்து பெரண்டை வந்து அதிகமாக தலையுது. அப்படி வந்து இயற்கையாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொன்னால் அது பெரண்டை தான். இப்போ வந்து மழை நல்லா பேஞ்சிருக்கிறதுனால இயற்கையாக தளைஞ்ச பெரண்டை இது தண்ணி விட்டு வளர்ந்த பெரண்டை கிடையாதுங்க. கீழேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேலியிலேருந்து தளைஞ்சு வந்திருக்குது. இந்த பெரண்டை வந்து நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பசியை தூண்டுறதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த பெரண்டையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோவக்கொடி வந்து இப்போ வேலியில் படர்ந்துருக்குங்க. இந்த வேலியில் படர்ந்துருக்கிற கோவக்கொடியிலேயே இப்போ இந்த இடத்துல 2 விதமான கோவக்கொடி படர்ந்துருக்கு. அதை வந்து இங்கே பாருங்கள், இந்த இலைகளில் வந்து வித்தியாசம் தெரியும். காய்களில் வித்தியாசம் தெரியுமா இல்லையான்னு நல்லா தெரியல, இருந்தாலும் இலைகளில் வந்து வித்தியாசம் தெரியும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் இது ஒரு ரகம், இது ஒரு ரகம், இது ஒரு ரகம் கோவக்கொடியில். இது வந்து இயற்கையாக வேலியில் வளர்கிற கோவக்கொடியோட இலைகள். இதெல்லாம் இயற்கையிலேயே விளையக்கூடிய இன்னொரு கீரை பார்த்திங்கன்னா இந்த தொய்யக்கீரை சொல்லுவாங்க. தொய்யக்கீரை வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வளரக்கூடியது. நம்ம நிறைய கீரைகளை விதை போட்டு வளர்த்துவோம், ஆனால் இது இயற்கையாகவே தானாகவே உற்பத்தி ஆகுங்க. இந்த விதைகள்லேருந்து திரும்ப வந்து உற்பத்தி ஆகக்கூடிய கீரைகளில் முக்கியமாக இந்த கீரை தொய்யக்கீரை, பண்ணைக்கீரை சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியதுங்க. இதெல்லாம் நம்ம வயிற்றுப்புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை தொய்யக்கீரை, இதை நாங்கள் தொய்யக்கீரைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர் பேச்சு வழக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது எங்கள் ஊரில் இது தொய்யக்கீரைன்னு சொல்லுவோம். இயற்கையிலே விளையக்கூடிய கீரைகளில் வந்து இது ரொம்ப முக்கியமான கீரைங்க. மூல நோய்க்கு வந்து இந்த துத்திக்கீரை வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம பொடி பண்ணியே எடுத்துக்கலாம், இல்லை நம்ம துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் மொத்தத்தில் பச்சையாக கூட ஒரு 4 இலையை பறித்து வாயில் போட்டு சாப்பிட்லாங்க. இயற்கையிலே கிடைக்கக்கூடிய, நம்ம எதுவுமே வளர்த்தாமல் கிடைக்கக்கூடிய கீரைகளில் இந்த துத்திக்கீரையே ரொம்ப முக்கியமான ஒரு கீரை. இது வந்து இப்போ மழை பெஞ்சு நாங்கள் வெட்டி விட்டதுனால பார்த்திங்கன்னா இலைகள்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இலைகள். துத்திலையும் ஒரு 2 ரகம் இருக்குதுங்க. இந்த சங்குப்பூ செடி பார்த்திங்கன்னா இதுவும் இயற்கையாக வந்து தானாக விதை விழுந்து முளைச்சது தான். அப்படியே அந்த வேலியில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்ச சீசனில் இன்னும் கொஞ்ச நாள் இப்போ தான் பழைய விதையெல்லாம் விழுந்திருக்கும், அது முளைச்சி வரும். இயற்கையாகவே அதில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ செடி வந்து நிறைய படர்ந்துருக்குங்க. அதிகமாக சங்குப்பூ செடி வந்து இயற்கையிலேயே நிறைய இடங்கள்ல வேலியில் இருக்கக்கூடியது. அதுவும் ஒரு இயற்கையான வளரக்கூடிய மூலிகை தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடக்கத்தான் செடி வந்து படர்ந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்களா,
இயற்கையாக நான் சொன்னேன்ல சங்குப்பூ செடி நிறைய இடத்துல இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் கூட தானாகவே முளைச்சிருக்குதுங்க. இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்குது, யாரும் விதை போடுறதில்ல. காற்றுல வந்து பரவற விதைகள்லேருந்து உருவாகிற செடி தான் இதெல்லாமே. ப்ளூ கலர் சங்கு. இங்கே இருக்கிற இந்த கீரை எல்லாமே முடக்கத்தான் கீரை தான். இதுவும் இயற்கையில் வளரக்கூடிய ஒரு கீரை தான். இது வந்து எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம், தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு, இதுக்கு எல்லாமே இதை பயன்படுத்துவாங்க. அப்படி மட்டும் இல்லாமங்க, எல்லா கீரையுமே எல்லா நேரத்துலையுமே நம்ம பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே கீரைகள் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியே தள்ளும். அதனால எல்லா டைம்லையுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம கீரைகளை வாரத்தில் குறைஞ்சது ஒரு 3 நாள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னா பின்னாடி வர பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே சரி பண்ணிக்கலாங்க. அப்படி முக்கியமாக நம்ம ரெகுலராக சேர்த்திக்க வேண்டிய கீரைகளில் இந்த முடக்கத்தான் கீரையும் ஒன்று. இதுவும் இயற்கையில் வளரக்கூடிய கீரை தான். இயற்கையிலேயே வளரக்கூடிய கீரைகளில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னக்கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது பழக்கத்தில் இல்லைனாலும் இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து இது உணவு முறையில் இருந்த கீரை தான், மின்னக்கீரை தான். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட யாருக்கிட்டையாவது கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. மின்னக்கீரை சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மரம் மாதிரி வளருன்னு வைங்களேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனோட குச்சிகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இலைகள்லாம் வந்து பாருங்கள், இதை தொடும்போதே ஒரு விதமான வாசனை வரும். இந்த மின்னக்கீரையில் வந்து ஒரு விதமான வாசனை வரும். இந்த மின்னக்கீரையில் இது என்ன இதுக்காக சாப்பிட்டா என்ன தீர்வுன்னு எனக்கு சொல்ல தெரியலைன்னா கூட இதுவும் ஒரு உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய கீரைகள். இயற்கையிலேயே வளரக்கூடிய கீரையில் இதுவும் ஒன்று. இது வந்து இயற்கையிலே விளையக்கூடிய இன்னொரு கீரை பார்த்திங்கன்னா குமிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. குமிட்டி கீரையில் வந்து 2 ரகம் இருக்குது. இது வந்து முழுக்க பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த குமிட்டி கீரை வந்து கல் குமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம். இந்த குமிட்டி கீரை பார்த்திங்கன்னா மற்ற கீரைகளை விட இதில் ருசி அதிகமாக இருக்குங்க. இந்த கீரை வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வளராது. ஒரு சில இடத்துல மழை காலங்களில் மட்டும்தான் இந்த கீரை கிடைக்குங்க. அதனால இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த கீரையை சொல்லுவாங்க. இந்த குமிட்டி கீரை வந்து கடைஞ்சி சாப்பிட்டா நெய் மணக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதனால இது காடுகரையில் எங்கேயாவது தேடி பிடிச்சி எடுப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி இந்த கீரையை வந்து இந்த சீசன் டைமில் கொண்டு வந்து சமைப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி கீரைகளை வந்து உணவாக எடுத்துக்கிறது வழக்கம். முடிஞ்ச வரைக்கும் ரசாயன உரம் இல்லாத தெளிக்கப்படாத கீரைகளை வந்து நாம் உணவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி கீரைகளை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சமாக ஒரு குறைஞ்ச இடத்துலையாவது கொஞ்சம் கீரைகளை விதைச்சி அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதனோட ருசியே வேறு மாதிரி இருக்குங்க. அது நம்ம அனுபவம் புதுசாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த ருசி வந்து ஒரு தடவை உங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை அது வழி நடத்தி கொண்டு போகும். நீங்கள் அதன் வழியில் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்துங்க கொஞ்சம் இடம் இருந்தால் கூட கீரைகள் காய்கறிகள்னு கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட உணவு தேவையை நீங்களே பூர்த்தி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள்.